அதே போன்று பாத்தீங்கன்னா இன்றைய தினம் நாங்கள் பேரவைத் தலைவருக்கு கொடுத்து கடிதம் கொடுத்து நாங்கள் பேரவைத் தலைவரிடத்திலிருந்து கடிதம் கொடுத்திருக்கின்றோம். அதே போல மரியாதைக்குரிய மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்தித்து அவரிடத்திலும் நாங்கள் வாழ்த்து பெற்றிருக்கின்றோம். நிச்சயமாக நாங்கள் இந்த நிலைப்பாடு எடுத்திருக்கின்றோம் என்றால் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் உங்களுக்கு தெரியும், எப்பொழுதும் ஆட்சி பொறுப்பில் ஏற்கின்ற பொழுது முதல் கையெழுத்து பெண்களுக்குடைய பாதுகாப்பினும் பெண்கள் நலன் சார்ந்த திட்டங்களை எல்லாம் அறிவிப்பார்கள். அதே போன்றுதான் முதல்வர் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற முதல் கையெழுத்தே உங்கள் அனைவருக்கும் தெரியும், பெண்கள் நலனை சார்ந்த திட்டங்களை அறிவித்திருக்கின்றார்கள். அதே போன்று பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு படி மேலாக சொல்ல வேண்டும் என்றால் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் கொண்டு வரப்பட்ட அம்மா உணவகத்தை திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த ஆட்சியில் வந்தவுடனே மூடிவிட்டார்கள். ஒரு ஏழை எளிய மக்கள் வயிறார சாப்பிடுகின்ற அந்த திட்டத்தை நிறுத்திவிட்டார்கள். ஆனால் நாங்கள் எந்த மக்களும் கோரிக்கை வைக்கவில்லை. ஒரு தாய் உள்ளத்தோடு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கொடுத்த திட்டத்தை அவர்கள் மூடிவிட்டார்கள். ஆனால் நம்முடைய முதல்வர் அவர்கள் பதவியேற்ற தினத்தை அம்மா உணவகம் மீண்டும் அமல்படுத்துவதற்காக அறிவித்திருக்கின்றார்கள். இதையெல்லாம் தான் எனக்கு உணர்வுபூர்வமாக நாங்கள் வரவேற்கின்றோம். அதே போன்று அவர் பதவியேற்று 15 நாட்கள் கூட ஆகவில்லை, பல்வேறு திட்டங்களை மக்களுக்காக தொடர்ந்து பணி செய்து கொண்டிருக்கின்றார். மக்கள் அவர்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நல்ல ஆட்சி கொடுப்பார் என்று எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. எங்களுடைய மதுராந்தகம் தொகுதி மக்களுடைய நலனை கருதி மட்டும்தான் நாங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் மனப்பூர்வமாக இணைந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்க எதற்காக பதவி விலகணும் என்ற காரணத்தை உங்களுக்கு நாங்க சொல்லிட்டோம். தமிழக வெற்றி கழகத்தில் நாங்கள் இணைந்து விட்டோம். அவர்கள் முடிவெடுப்பார்கள், தலைமை முடிவெடுப்பார்கள். அதற்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம்.